சாமி, இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ அன்னதானம். இன்று உணவு வழங்குறது கிரீஷான் சேரிட்டி. அந்த குழுவில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரீஷான் சேரிட்டி அந்த குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த குழுவில் இருக்கிற மெம்பர் எல்லார் குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போறா சாப்பிடுங்க. சாம்பார் சாப்பிடுங்க. மோர் மட்டும். சரிங்க. இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. போதுமா? மோரா சாம்பாரா? வாங்க சாமி. இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைத்தும் இன்பமும் பெற்று நீடோடி வாழ்க. சாதம் போதுமா? சாதம் போதுமா? சாதம் போதுங்க ஐயா, போதுங்க. எனக்கு வந்து அப்போ போட்டுங்க. அவ்வளோதான், மதியான உணவு முடிஞ்சது. நன்றி. எப்படி இருக்கு காலு? பரவாயில்லையா? இந்தாங்க போங்க. போதுமா? முன்னாடி போங்க. ரோடு ஃபுல்லா சாப்பாடு போங்க. என்ன வேணும்? சாமியாருக்கு மட்டும் வாங்கி தரேன். யாரு பெரிய தட்டை கழுவுட்டே இல்ல, அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இல்ல சாமி, நீட்டா இருந்தா அவங்க ஆரோக்கியமா இருக்க போறாங்க. தண்ணி எதுக்கு டெய்லி ட்ரம்ல வச்சு ஊத்துறோம்? பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சாமி? சாப்பிடுங்க. சாப்பாடு மோர். ஐயா, நீங்க அந்த மாத்திரை கொடுத்தீங்களா? அது என்ன எம்ஜின்னு தெரியலன்ட்டாங்க. அந்த டாக்டர் சீட் இருந்தா கொடுங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சரி, எழுதி வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஆனா என்ன எம்ஜி என்ன ஏதுன்னு தெரியல உங்களுக்கு, மெடிக்கல்ல கொடுத்ததுக்கு. ஆமா, இப்போ பேராசிட்டமல்லே வந்து 500 mg இருக்கு, 350 இருக்கு, 1000 mg எல்லாம் கூட வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த மாத்திரையில வந்து அது எத்தனை எம்ஜின்னு தெரியல.
நம்ம ஏதாவது ஹெவி டோஸ் வாங்கி கொடுத்துட்டு பிரச்சனை ஆயிடுங்க ஐயா. டாக்டரோட அந்த இதுவு கொடுங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். ஒரு சீட்ல எழுதி கொடுத்தா ஒரு சீட்ல எழுதி கொடுத்துருவாங்க மாத்திரை பேரு. சரி சரி சரி. நான் டைரியில எழுதி வச்சிருந்தேன். சரி சரி. போயிடுச்சு. இல்ல நீங்க எழுத கூடாது, டாக்டர் எழுதி கொடுத்து கொடுங்க. மருந்து கடைக்காரே எழுதி தருவாரு எனக்கு. மருந்து கடைக்காரல சரி அவரே எழுதி கொடுப்பாரு. வாங்க வாங்கிட்டு வந்து தரேன் உங்களுக்கு. சரிங்க. அப்பா வச்சு போதுமா சாதம் போதுமா? பாருங்க என்ன பண்ணிச்சு பத்தியா. சாப்பிடுங்க. அவங்களுக்கும் பசி எடுக்குதுல்ல. வச்சுட்டு வாங்க. என்ன வேணும்? சாம்பார் அப்பளம் சாமி இரு, அவசரப்படாத. என்ன டயர்ட் ஆகுறா? உடம்பு முடியலையா? சரி சரி. நான் லட்டு, நான் ஜாங்கிரி வரது கூட இருக்கிறோம். நீங்க தான் சொல்லணும், சாப்பிடாத வைக்காதாங்க. சிலர் வந்து வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவைதானாலே கட்டுப்படுத்த முடியாம சாம்பார் வாங்கிட்டு போயிடல. இல்ல நம்ம கவர்மெண்ட் தானே வாங்கணும். சரி சரி. என்ன வேணும்? டைம் 10:45. இல்ல 11 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க உங்க இடம். 10 to 11 ஆரம்பிக்கிறது. அதான் இன்னும் கொஞ்சம் போட்டா போதுமா? ஏன்னா பசி டைம்ல கொடுத்துடணுங்க ஐயா சாப்பாடு. 12:15 12:30 கொடுத்து முடிச்சிடணும். அப்பதான் அந்த சூடா கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கு. அதே சாம்பார் இது அப்படி விரல வச்சுன்னு பிடிச்சா விரல சுடும். இல்ல பிரதோஷம்னா கண்டிப்பா வரும்னு நம்பிக்கலாம். பிரதோஷம், மாத சிவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை கண்டிப்பா வண்டி வந்துடும். ஐயா கொஞ்சம் போட்டு கொடுங்க. மோரா தரேன் சாமி. ஐயாவுக்கு போய் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். சாப்பிடுங்க சாமி, வயிறார. ஒரு வேலையாவது நிம்மதியா சாப்பிடுறது இல்லையா? காலைல என்ன டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க? சரி சாப்பிடுங்க. நீங்க எந்த ஒரு எவ்வளவு நாளா இருக்கீங்க? ஒரு 6 மாசமா இருக்கிறேன். இன்னைக்கு தான் பாக்குறேன். இதுக்கு முன்ன வாங்கியிருக்கீங்க? நம்ம முருகர் கோயிலான இருக்கோம். ஓ போதுமா? இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டேன். சாம்பார் வீட்டு சாம்பார் மாதிரி அருமையா இருக்குங்க. வீட்டு சாம்பார் தான். அருமை. அத்தாடி இதுதான் பிளாஸ்டிக்ல வாங்காதீங்கன்றது. இல்ல நீங்க கரெக்டா கப்பல் வாங்கிறீங்க. ஒரு சிலர்
உங்க இடத்துக்கே வரும். ஏன் இங்க வந்தீங்க? இங்க வந்துச்சு இப்ப. ஓ இங்க வந்துட்டீங்களா? அப்போ தூர்வாசக மகரிஷி வந்துட்டீங்களா? அங்கேயே நிறுத்தணும், இப்போ அந்தாண்ட வந்து நிறுத்தும் சாமி. அங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்தி தான் கொடுத்துட்டு போ. வாங்கிக்கோங்க சாமி. போதுமா? வாங்கம்மா. போதுமா சாமி? சாமி இன்னும் போடணுமா மிளகா? காரம் அதிகமாயிடும் சாமி. அது தாளிப்புக்கு கொஞ்சம் தான் போடணும். வேணா எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் மிளகா. என்ன பண்ணிருந்தீங்க நேரம்? இப்படி போயிட்டு வந்தல ஐயாவா. எங்க கிரிவலம் போனீங்களா? ஐயா சரி சரி சரி. எதுலதான் போறேன் நான் பாக்கல சாமி. இன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் போறாங்கல்ல, அதனால பாக்கல. மோரா? சரி. முடிச்சிட்டீங்களா கிரிவலம்? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 6 மணிக்கா? 6, 10, 4.5 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்களா? சந்தோஷம். பாரு என்ன சாமி சாப்பாடு வாங்கலையா? சாப்பிட்டீங்களா? சரி சரி பாட்டுங்களா? சாப்பிட்டாச்சா? போதும்பா பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடுவா. மோர் ஒரு பக்கம் ஊற்றுவா. சாம்பார் மட்டும் போதும். ரெண்டும் கடந்தெல்லாம் அடிச்சு அவன் கலந்து. உங்க விருப்பம் தான் சாமி. சிலர் அது அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க இருங்க ஐயா, அவசரம் வேண்டாம். ஒருத்தராக கொடுப்போம். என்ன சாமி மோரா? இதுல சாதம் நீங்க உட்காருங்க தரேன். சாமியாரங்களை கூப்பிட்டு வந்து தரேன். உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கம்மா. मोर सांबर
என்ன ஊர் நீங்க? வாங்கி வச்சுட்டு போயிடுங்க. வாங்கி வச்சுட்டு போயிடு. சாப்பிடு. வாங்க வாங்க, வணக்கம் சாமி. இருங்க, பிளேட் எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ற உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுமா? சரி சரி, ஓகே சார். சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி, ஓகே. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன். சாப்பிடுங்க. இந்த வரேன், ஒரு நிமிஷம். அவர் கொடுத்துட்டு வரேன். இங்கே இருங்க சாமி, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ரசம் இல்லை, மோர் இருக்கு. சரி. உட்காந்துக்கோங்க சாமி, உட்காந்து சாப்பிடுங்க. இப்படி வச்சிடறேன், உட்காந்து. பொறுமையா சாப்பிடுங்க. I'm not sure. வாங்க வாங்க சார்.
ஃபுல்லாக போட்டு பையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இருக்கு தனியாக வாங்கி ரெண்டு சாப்பிட்டு 2 பேருங்க பை குரங்கு வச்சிருக்காங்க. அப்பளம் தோணும் 2 எங்க சாமி பிளேட் உங்களுது? பேக் பண்ணிட்டு இருக்கல குரங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. அருணாச்சலா இல்ல சாம்பார் சாமி, கடம்ப சாம்பார். அது போதும். சாம்பார் எடுங்க எடுங்க, கையில் எடுங்க. எப்படி போடுறதுங்க? மோர் கொஞ்சம் வாங்க சாமி. சாமி இல்லை சாம்பார், அதில் சாம்பார் வாங்கிக்கிறீங்களா? சரி சரி. சாம்பார் சாம்பார் மோர் 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 வச்சுட்டு வாங்க வச்சுட்டு வாங்க. சாப்பிடுங்க.
அந்த அப்பளத்தை மேலே வைங்க. கீழே பிடிச்சிங்க நோரிங்க. கொஞ்சம் குழம்பு நீங்க எந்த ஊர் ஐயா? பித்தளையாமா அது? பித்தளையா? பித்தளையான்னு கேட்டேன். வணக்கம் வணக்கம் ஐயா. கொஞ்சம் தெளிவாக வாங்கிக்கலாம். ஒரு அண்ணன் நீங்க அவசரப்பட்டு ஊத்திட்டாரு. ஐயோ ரொம்ப அவசரம். என்ன அண்ணன் நம்ம வாங்கி ரேஷன் கடைக்கு போகணும். 12:30 மணிக்கு மூடிடுவாங்க. யார் வேணாம் அதுக்கிட்ட அண்ணன் தெய்வமாக அனுப்பிவிட்டாங்க. அப்பளம் அப்பளம் அப்போ சாம்பார் ஆமா புரி ஊரணமா என்ன வேணும்? சாம்பாரா? அட்டகாசமா மோர் கொடுப்போம். அட்டகாசமா மோர் கொடுக்கணும். போதும் சரி. மோர் மோர் பிளேட் இல்லையா? பிளேட் இல்லையா? பிளேட் மோர் 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 மோர்
சாம்பார் மோர் ஊற்றி இதா இருக்கு எனக்கு அது அது அங்கே காலை ஒன்றும் இல்லை ஆச்சு தேவை சரி சரி கொடுங்க கொடுங்க முடியாது அதே மாதிரி அப்புறம் Sure. அதுக்கு மேலே ஒருத்தனை கீழே போவாங்க இதில் எப்படியா கொடுக்குறது இதாங்க இதிலே சாப்பிடும் கொஞ்சம் வச்சுருங்க சாம்பார் வேணும் மோர் மோர் அவங்க சாதம் வைக்கலாம் சாதம் போதும் போதும் வாங்க வாங்க ஐயா சிவாய நம்ம ஐயா என்ன வேணும் இன்னொன்று வேணுமா சாப்பிடாங்க சாப்பிட்டோம் கேட்குறாங்க அன்பா அப்புறம் நானும் அன்பா கேட்பேன் எங்க ஆளை காணா மோர் ஊற்றுவா நல்ல போட்டேன் மோர் மட்டும் கொஞ்சம் அது மேலே ஒருத்தனை கீழே போவோம் ஐயா பிளேட் கொடுங்க பிளேட் இல்லை ஐயா காலி இருந்த பிளேட்டு அப்பா மோர் ஐயா காலை ஏழை எடுத்தாங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க என்ன வேணும்? போதுமா அப்பளம் வாங்கிட்டாங்க ஐயா சாம்பார்
ஏன் என்ன அவசரம்? பசியா? காரமே சாப்பிட கூடாதுன்னு டாக்டர். ஏன் அல்சரா? அல்சர் இல்லையா, இதில் மோஷன் போகிறோம்ல, அந்த இடத்துல ஒரு இதுவாகிடுச்சு. சரி சரி. அது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாது. வர்றது இது மாதிரி இட்லி கூட கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிடுங்க. எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? தட்டு நம்ம இதெல்லாம் வச்சிருந்தாலும் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. கழுவுணும். போதும் 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 ஐயா, போதும் 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 போதும். மோரா சாம்பாரா? ரெண்டுக்கு போதும். நடுங்குது. சமி எல்லாருக்கும் ஏதோ போதுமா? ஏதோ வேணுமா? சமி சமி மோர் சாம்பார் ஏதோ வேணுமா? கிளம்புறேன். எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்க தான் போடணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாம்பார் நிறைய இருக்கு, வேணுன்றதை எடுத்துக்கோங்க. சாதம் போதுமா பாருங்க. இன்னும் கொஞ்சம் வைங்க. வீட்டுல கிடக்காம அங்க வந்து உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்கி எல்லாம் இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் சேர்ந்து அப்படியே ஊத்திக்கோங்க. வராது, அங்க உட்கார. அது எப்படி கொண்டு போக? ஒரு பை ஒன்று எடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே. இப்படி நடக்குன்னு தெரியாதுல்ல. ஏங்க உங்களுக்கு தெரியாது, நம்ம எப்படி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். போயிட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இங்க இப்ப கிடைக்காது இல்ல சாமி, பாவம். நீங்க இந்தாண்ட போனா 2-3 கிலோமீட்டர் போனோம். எப்படி போனாலும் என்ன சடசாமி போனா போலாம். நீங்க அவ்வளவுதான் போட்டுட்டு இருக்கேன். சடசாமியில போட்டுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு இந்தா நாளைக்கு வரேன். போன் பண்ணுங்க. சிவாய். ஓகே. நீங்க எடுத்துட்டு போங்க, நான் சாம்பார் எடுத்துட்டு வரேன். நான் சாம்பார் எடுத்துட்டு வரேன். பாட்டி எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பரவாயில்லப்பா, ரொம்ப முடியாமையா போயிட்டு. எதனா ஒன்னா ஹெல்ப் பண்ண ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நான் வரேன். வாங்க வாங்க. சரி வரட்டுங்களா? வாங்க. சாப்பிட முடியுதா? முடியுது, கொஞ்சமா சாப்பிடுவேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, கேளுங்க. சரிப்பா, கேட்கிறேன். சரி வரட்டுங்களா? வாங்க. சரி வர பாட்டி.
வாங்க அம்மா, இந்தாண்ட வாங்க அம்மா, வெள்ளைக்கோட்டுக்கு இந்தாண்ட வாங்க, உள்ளே வாங்க, ரோடு ஃப்ரீயாக விட்ருங்க.